இந்த இடத்துல நிறுத்தணும்னு உன்னை பார்த்தன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன்டா. சார் நான் ரத்தல பார்க்க வாங்கினேன் சார். மேல் சொல்ல போலீஸ் குரூப்ல போட்டோ எடுத்து கொடுத்துட்டாங்க. உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? எங்க சார் நான் ஹெல்மெட் போடாம வந்திருக்கேன், கேஸ் போடுறத மறைச்சிட்டு உற்சாகமா இருக்கீங்க, ஞாபகம் இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கணும், சரியா? நம்ம ஹெல்மெட் போட்டாலும் சரி போடாலும் சரி உற்சாகமா இருப்போம். பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து போக்குவரத்து காவல்துறை திருத்துறைப்பூண்டி, எங்களுடைய வேலை வந்து ரோட்டில் வந்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறது. ஸோ அந்த ஒழுங்குபடுத்துவதற்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை திருத்துறது. அதில் ஒன்று தான் வழக்கு பதிவு செய்கிறது, மோட்டார் பெட்டி கேஸ். அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாடு நம்பர் 1ல் இருக்கு, தெரியுமா? ஆக்சிடென்ட்ல, உயிர் போகிறதுல, சரியா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதுல, இதெல்லாம் நம்பர் 1ஆ இருக்கு. அதுக்கு யார் காரணம்? நீங்கள் தான் காரணம், ஓகேங்களா? நீங்கள் தான் காரணம். ஹெல்மெட் போடாமல் இருக்கீங்களா? இப்போ வந்து ஹெட் இன்ஜுரி என்பது தவிர்க்க இயலாத ஒன்று. சில டைமில் என்னதான் நீங்கள் வண்டி சரியாக ஓட்டினால் கூட யார் தப்பாக ஓட்டுற ஒரு ஆள் வந்து உங்க மேலே விட்டுருவாங்க. அந்த டைமில் ரோட்டில் விடும்போது ஹெல்மெட் மட்டும்தான் ஒரு 90% நீங்கள் உயிர் பழைக்க வாய்ப்பு. அதை யாருமே போடுறதில்லை. இது நான் கேஸ் போட்டு மட்டும் சட்டத்தால் அமல்படுத்துறது ரொம்ப முடியாத காரியம். மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சட்டத்தை மட்டும் அமல்படுத்தி அது வேஸ்ட். அதே நேரத்தில் நாங்கள் எங்கள் வேலையை செய்யாமல் இருக்க முடியாது, ஏன்னா ஆக்சிடென்ட் கூட்டே போகுது. அதில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாததுக்கு ஃபைன் வந்து ஒருத்தர் போடலாம் 1000 ரூபாய், 2 பேர் போடலாம் 2000 ரூபாய். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. 2 பேருமே ஹெல்மெட் போட்டு வாங்க. அதே போல் ரோட்டில் வண்டி ஓட்டும் பொழுது நிறைய செல்ஃபோன் பேசுறீங்க. செல்ஃபோன் பேசும்பொழுது ஃபஸ்ட்டு பேசும்பொழுது 1000 ரூபா விடும். 2வது டைம் நீங்கள் எப்போதாவது பேசுறீங்கன்னா 10,000 ரூபா விடும். உங்கள் லைசன்ஸை 3 மாதம் ரத்து பண்ணுவாங்க. அதே போல் வந்து ரேஷ் டிரைவிங், வண்டியை தாறுமாறாக ஓட்டுறது, அதுக்கு அதே போல் போலீஸ் கை காட்ட நிறுத்தணும். காவல்துறை உங்கள் நண்பன். நாங்கள் நிறுத்துறது உங்கள் நன்மைக்காக வேண்டிதான். சப்போஸ் நீங்கள் நிறுத்தாம போனீங்கன்னா அதுக்கு நாங்கள் கேஸ் போடுறோம். அது என்ன கேஸு? டிஸ்ஒபே த போலீஸ் ஆர்டர், 2000 ரூபா ஃபைன் அதுக்கு, ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஈவினிங் ஆனால் ட்ரிங்க் அடிச்சு வண்டி ஓட்டுறாங்க, நிறைய பேர் ஓட்டுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? இதில் எவ்வளோ பேர் ட்ரிங்க் அடிக்க ஆடுறீங்க? ஹலோ, யாரும் கை தூக்க மாட்டீங்க, ஏன்னா அது அவமானமாக நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்ன சொல்லிட்டு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 40% ஆளுங்க தமிழ்நாட்டில் தான் நினைக்கிறாங்க. 40% ஃபேமிலியில் உள்ள ஜென்ஸு, சரிங்களா? இது வந்து நான் சொல்லலை, ஒயின்ஸ் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட் சொல்லுது. நீங்கள் அடிங்க. நீங்கள் அடிச்சிங்கன்னா ஏகப்பட்ட குடும்பத்தை தண்ணி அடிச்சுட்டு ஓகன்றிருக்கா இல்லையா? அடிச்ச குடும்பம்லாம் அந்த வீட்டினுடைய குடும்ப தலைவன் இல்லாமல் போயிட்டு அந்த குடும்பம் எப்படி இருக்கு? ஸோ அந்த மாதிரி உங்கள் குடும்பம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கீங்க. உங்களை அறியாமலே போயிட்டு இருக்கீங்க. அப்படி இருந்தால் தயவு செஞ்சு மது அடிமைகள் வருவாத மையம்னு இருக்கு, அங்கே போயிட்டு சார் தண்ணி அடிக்கிறேன், என்னால் விட முடியலை, அடிமை ஆகிட்டேன் அப்படின்னா நீங்கள் அங்கே ஒன்று உங்களை ஆர்டர் பண்ணாக்கா அவங்க அதுலேருந்து மீட்டு கொண்டு வராங்க. அந்த மாதிரி ரெக்டிஃபை ஆகிக்கும். அது இல்லாமல் நீங்கள் அடிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ரோட்டுக்கு வராதிங்க. ரோட்டுக்கு வரும்பொழுது மேக்சிமம் தண்ணி அடிக்காத சாக மாட்டான். அவன் தாறுமாறாக வண்டி ஓட்டி வேற யார் மேலே விட்டு கரெக்டாக ஓட்டுற ஆளுடைய உயிர் போடும். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் கரெக்டாக வண்டி ஓட்டுற ஆள் தண்ணி அடிக்கிற ஆள் ஹெல்மெட் போடுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி வந்து வித்தவுட் லைசன்ஸ் இல்லாமல் உங்கள் பசங்களை ஏஜ் 19 ஸ்டார்ட் ஆகும்போது எல்எல்ஆர் போட்டு லைசன்ஸ் வாங்க. அப்படி நீங்கள் பண்ணாமல் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு, நாமெல்லாம் 30 வயசுல வண்டி வாங்கி ஓட்டணும், நம்ம பசங்க 15 வயசுல ஓட்டணும் ஆசைப்பட்டு வண்டி வாங்கி கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வருத்தமான விஷயம் இல்லை, உங்களுக்கு திருத்தத்துக்காக உருவாக்கப்பட்டது. ஆக்சிடென்ட் ரோட்டில் உயிர் போகக்கூடாது, இதுதான் இவன் நோக்கமே, சரிங்களா? அதே போல் வந்து பெரிய வண்டி டாடா ஏசியில் ஏதாவது துக்கம் சாவு கருமாதி இந்த மாதிரி விஷயங்களுக்கு யாருமே வந்து வேன் வாடகை அதிகமாக சொல்லிட்டு டாடா ஏசியில் போகாதீங்க. டாடா ஏசியில் போகும்போதும் அதுக்கு வந்து கேரிங் பர்சன்ட் கேஸ் போடுறாங்க, அதெல்லாம் போடுறோம். அதுக்கும் அந்த டிரைவரோட லைசன்ஸ் கேன்சல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த மாதிரி வண்டி கவிழ்ந்த போது உயிர் சேதம் இன்னும் அதிகமாகுது, அதில் போகாதீங்க. அதே போல் வந்து டிராஃபிக் சிக்னல் லைட்டர் வெளியே அப்போ அணிஞ்சு அந்த இடத்துல விதியை மீறாதீங்க. அங்கே விதியை மீறினாலும் உங்களுக்கு கேஸ் போடுவாங்க, அதுலேயும் லைசன்ஸ் என்ன பண்ணுவோம், ரத்த ஆகிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ்ஸில் ஃபுட்பாலில் ட்ராவல் பண்ண சொல்லி உங்கள் பசங்கள் எல்லாம் அதை அல்ல பண்ணாதீங்க. நிறைய பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்கூல் சோனில் எல்லாம் 10 பசங்க சேர்ந்து பட்டறையாக போயிட்டுருக்கா, அதெல்லாம் சிங்கிள் லைன் மேனேஜ் பண்ண சொல்லுங்கள். இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு வந்து நீங்கள் ரோல் மாடலாக இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லாத காரணத்தினால தான் ஒரு அஜித்து, ஒரு சிம்பு, யாரோ ஒரு விஜய், இந்த மாதிரி சின்ன ஆக்டர்லாம் ரோல் மாடலாக வர்றாங்க. இப்போ நீங்கள் உங்கள் பசங்க கூட போகிறீங்க, பிள்ளைய பின்னி வச்சுருங்க, நீங்கள் ஹெல்மெட் போடலை, நாங்கள் உங்களை மதித்து கேஸ் போடுறோம். ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? நீங்களே கரெக்டாக இல்லை. நீங்கள் ஆனால் உங்கள் பசங்களெல்லாம் 100க்கு 100 வாங்கு, 100க்கு 80 வாங்கு, ஸ்கூலில் மாற்றி வேறு ஸ்கூல் சேர்க்குறது, எந்த ஸ்கூலு ஐஎஸ் ஸ்கூலு, டோட்டலாக மணி வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ நம்ம பசங்களுக்கு முதல்ல நம்ம ரோல் மாடலாக இருந்துட்டு அப்புறம் நம்ம அதுக்கான படிப்பை கொடுத்தோம்னாக்கா அவங்க டெவலப் ஆவாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப பேர் நல்ல இடத்துக்கு போகிறதில்ல. இந்த 80-20ன்னு ஒரு பாலிசி இருக்கு. அது எல்லா நாட்டிலையும் எல்லா இடத்துலையும் மாறவே மாறாது. உங்கள் ஊரில் எடுத்துங்களேன், 80 பேர்கிட்ட இருக்க வேண்டிய பணம் 20 பேர்கிட்ட இருக்கும். இருக்கா? 20 பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்? அவங்க மட்டும் சில குறிப்பிட்ட கால டிசிப்ளினான வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் போக்குவரத்துலையும் வந்து நாங்கள் வந்து வண்டி மறிக்கும் போது கொஞ்சம் பேர் வாக்குவாதம் பண்ணுறீங்க. என்ன வாக்குவாதம் பண்ணுறீங்க? சார் அவன் போகிறான் விட்டுட்டான், அவன் போகிறான் விட்டுட்டீங்க, என்ன மட்டும் பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது நியாயமான நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? நாங்கள் ஒரு நாளைக்கு 150 கேஸ் போடுறோம் திருத்தமில்ல. டெய்லி டிராஃபிக் எல்லாம் சேர்த்து டெய்லி போட்டுருக்கோம். நான் இங்கே வந்து 1 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் டெய்லி கேஸை வாங்கிட்டு இருக்கேன் தவிர யாருமே ஹெல்மெட் போட தயாராக இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வண்டியுடைய வேல்யூ 0 ஆகிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு இந்த வண்டியுடைய ரேட் ஒரு 50,000 வச்சுக்குவோம். இந்த பையன் டெய்லி டபுள்ஸ் போயிட்டு இருக்காரு, ஹெல்மெட் போடவே இல்லை. நாங்கள் வண்டியை மறிச்சு நிறுத்தி கேஸ் போடுறோம். ஒரு நாளைக்கு 2,000 ரூபா விழுது. 30 நாளில் 15 நாளைக்கு கேஸ் போடுறதா வச்சுக்கலாம். 15 2 எவ்வளோ ஆச்சு? 2 15 30,000 ரூபா. ஓகேங்களா? 2 மாதத்துல வண்டியோட ரேட் எல்லாம் வந்துடும். இந்த வண்டியை இவர் வேலை கொடுத்து வாங்குறாரு. வாங்கும்போது நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வண்டி கேட்கும்போது இந்த வண்டியின் பேரோட ஃபைன் மட்டுமே 50,000 வரும். நாங்கள் போடுற கேஸ் எல்லாம் யாருமே கட்டுறதில்லை. இந்த எல்லாருக்கும் கேஸ் போட்டிருக்கோமா இல்லையா? மேக்ஸிமம் போட்டிருப்போம், 80% போட்டிருக்கோம். இருந்தாலும் என்ன பண்ணுறது, யாரும் அமௌண்ட் கட்டுறதில்லை. நீங்கள் கட்டாமல் இருக்கிறது மகிழ்ச்சியான விஷயம் இல்லை. உங்களுடைய வண்டியை பழைய இருக்கு தான் போடணும். நாளைக்கு வண்டியோடைய வேல்யூ 0 ஆகிட்டே வரும். ஓகேங்களா? இது வந்து நான் வந்து உண்மையான இந்திய குடிமகன் சார், நான் ஹெல்மெட் போட்டு வரேன் சார், நான் வந்து போடாமல் இருந்தால் ஃபைன் கட்டுற சார் சொல்கிற ஆட்கள் வந்து இங்கே ரொம்ப கம்மி. உங்களுடைய எல்லாருடைய வருமானம் கம்மி இருக்கு ஒன்று. இருந்தாலும் என்ன பண்ணுறீங்க, சட்டத்தை மதிக்காமல் வரீங்க. எதுக்காக மதிக்காமல் வரீங்க? நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் வராங்க. சார் நானும் வரேன் சார், யாருமே போடல சார், பாருங்கள் சார், உங்களுக்கு கண்ணு இல்லையா சார் அப்படின்லாம் கேட்குறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் வேலை